ஒரு குழந்தை படிக்குது. நம்ம நேராக போயிட்டு 10th சேர்க்குறோம். ஒரு 5வது 10வது குழந்தை படிச்சுக்கிட்டே வரான். அவன் 10வது வகுப்பு 10வது பொது தெரிவிக்கிறாங்களா இல்லையா, பப்ளிக் எக்ஸாம் போகிறார். பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாரு. இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டாருன்னு வச்சுப்போம். இப்போ இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டா அவர் என்ன நினைப்பார், ஆஹா அப்போவே நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா என்னவாயிருக்கலாம், பாஸ் ஆகிருக்கலாம் அப்படி நினைக்கிறோமா இல்லையா? நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஏன்டா அப்போவே நீ படிச்சிருந்தா ஒழுங்காக பாஸ், உன்ன மாதிரி பசங்களாம் படித்தாங்க +1 போயிட்டாங்க நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்போது அந்த பையன் என்ன பண்ணுவான், அப்போ தான் உட்காந்து சிந்திப்பான், நம்ம அப்போவே நம்ம அதை படிச்சிருந்தா நம்ம பாஸ் ஆகிருக்கலாமே, நம்ம தானே தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த உயிர் சிந்திக்குதா இல்லையா? அப்போ அவன் கஷ்டப்படுறான், அதை அனுபவிக்கிறான். ஏன் இது அவனாக பண்ணது தான். இப்போ அவன் அதை படிச்சிருந்தா அவன் பாஸ் ஆகிருக்கலாம், அவன் படிக்கலை, அங்கே என்னவாயிடுச்சு ஃபெயில். அந்தந்த உயிர் செய்யக்கூடிய பலனுக்கேற்ற பயன் தானே வருது. அதை எதை செய்கிறதோ அதனூடாகத்தான் இன்ப துன்பம் வருது. இப்போ இது மூலியமாக இப்போ அந்த இன்பமும் துன்பமும் அந்த ஆசிரியர் கொடுக்கல. நல்லா சிந்திச்சு பாருங்கள். அதை தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நன்மையும் தீன்மையும் பிறர் தந்து நம்மளுக்கு வருவதில்லை. துன்பமும் சரி இன்பமும் சரி நாம நம்மளை ஏற்படுத்திக்கிட்டு தான். அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 5 அடியார் கூப்பிட்டு அன்னம்பாடிப்பு செய்தா இன்பம் வருது, அதுவும் நம்ம இருப்பது. அதே 5 அடியாரை கூப்பிட்டு நல்லா கேள்வியாக கேட்டால் துன்பம் வரதும், இரண்டுமே நம்ம தான் வழி வகுத்துக்கிறோமே வழியே. அப்போ ஏன்னா அதெல்லாம் ஜடப்பொருள். ஜடப்பொருள் இன்ப துன்பத்தை தராது. அறிவுள்ள உயிருக்கு அறிவற்ற ஜடப்பொருள் ஏன் இன்ப துன்பம் தரும்?